திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பகுதியில் அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் தந்தை மகனுக்கு இடையேயான புகாரை விசாரிக்க சென்ற இடத்தில் குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளரின் தலையை துண்டித்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சண்முக சுந்தரம் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த அலங்கியம் தளவாய்ப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று இரவு பணியில் இருந்தபோது 100 எண்ணுக்கு வந்த ஒரு அழைப்பில் தந்தை மகன் பிரச்சனை தொடர்பாக புகார் வந்துள்ளது. அந்த புகாரில் குடிமங்கலம் பகுதியில் உள்ள அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் பணியாற்றி வந்த தந்தை மகனுக்கு இடையே எழுந்த பிரச்சனையில் தந்தை மகனை கொல்ல அறிவாளுடன் துரத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தனது ஓட்டுநருடன் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு திடீரென்று சண்முகவேலை வெட்டி கொலை செய்துள்ளனர். மேலும் ஓட்டுநருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகள் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள 5 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து தமக்கு எதுவுமே தெரியாது என அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் தெரிவித்துள்ளார். தந்தை மகனுக்கு இடையேயான பிரச்சனையை விசாரிக்க சென்ற போலீஸ் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.